NEET 2025 class 11 waves question. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா a pipe open at both ends has fundamental frequency f in air. The pipe is now dipped vertically in water drum to half of its length. The fundamental frequency of the air column is now equal to அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஓப்பன் பைப்புக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவன்சி ஃபார்முலாவும் க்ளோஸ்டு பைப்புக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவன்சி ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஓப்பன் பைப்போடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவன்சி, ஸோ இதுதான் ஒரு ஓப்பன் பைப், ரெண்டு சைடு ஓப்பனாக இருக்கும் வித் லென்த் எல் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா இது ஏர் மீடியத்தில் வைக்கும் பொழுது உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவன்சி எஃப் நாட் இஸ் ஈக்குவல் டு v/2L அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இதே பைப்பை எடுத்து கொண்டு போய் ஒரு டிப்டி வெர்டிக்கலி இன் வாட்டர் ட்ரம், ஸோ வெர்டிக்கலி இன் வாட்டர் ட்ரம் டு ஹாஃப் ஆஃப் இட்ஸ் லென்த் அப்படின்னா இந்த பைப்பை கொண்டு போய் ஒரு வாட்டர் ட்ரம்மில் இமர்ஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் ஃபில் ஆயிரும். அப்போ உங்கள் லென்த் இங்கே என்ன ஆகிடும்னா கம்மியாயிரும், L/2ன்னு சொல்லிட்டு லென்த்து குறைஞ்சி போகும். இப்போது இது க்ளோஸ்டு பைப்பாக மாறிடுச்சு. இது ஓப்பன் பைப்பாக இருந்தது, இப்போ வந்து இது க்ளோஸ்டு பைப்பாக மாறிடுச்சு. இப்போ இந்த க்ளோஸ்டு பைப்புக்கான ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவன்சி எஃப்சி இஸ் ஈக்குவல் டு v/4 இதனுடைய லென்த்து வந்து L/2, ரெண்டே அடிச்சு கொடுத்தீங்கன்னா எகெயின் v/2L அப்படின்னு சொல்லி தான் வருது. ஸோ ஃப்ரீக்குவன்சி வந்து ஹாஃப் த பைப்பை ஆக்குனாலும் க்ளோஸ்டு பைப்புக்கும் இதுக்கும் ஒரே ஃப்ரீக்குவன்சி தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ 2 தான் எங்களோட ஆன்சர்.